திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியோடு செல்வோம். புகழ் பார்க்கலாம், அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடியிலும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உலத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடனும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும். கடவுளை, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும். கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும். எருசலேமை மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். அனைவரும் புகழ் பாடுங்கள், எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களிடையே செயல்களின் பொருட்டே அவர் உன்னை தண்டிப்பார். நீதிமான்கள் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுட்ட உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலையிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வரும். உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணக வேந்தருக்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர், ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர். என்றும் உள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பேறு பெற்றோர். உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பேறு பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள். உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரை, மாவேந்திராம் ஆண்டவரை போற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகள்களாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய், அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளைப் பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம்.
உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்று இரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவுமே நலமே. வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள். நாம் எகிப்து நாட்டிற்கு திரும்பி செல்வது நலமன்றோ என்றனர். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்திற்கு திரும்பி செல்வோம் என்றனர். உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தனர். மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடம் இருந்த நூன் மகன் யோசுவாவும் எப்புனே மகன் காலாபாவும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரேல் கூட்டமைப்பிலுள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல் விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டில் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார். எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்து எழாதீர்கள். நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர்கள். அவர்கள் நமக்கு இரையாவார். அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று. ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் மக்கள் கூட்டமைப்பின் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர். உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள்? நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன். உன்னையோ அவர்களை விட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார். ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது, அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே. நீர் அவர்களிடமிருந்து தானே இம்மக்களை ஆற்றலால் கொண்டு வந்தீர். அதோடு இந்த நாட்டு குடிகளுக்கும் அவர்கள் சொல்லி வைப்பார்கள், ஆண்டவரே, நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நேர்முகமாக காணப்படுகிறீர். உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது. பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீ அவர்களுக்கு முன்னே போகிறீர். நீ இப்போது இம்மக்களை ஓர் ஆள் என கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவர் எல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டிற்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொண்டு போட்டார் என்று சொல்வார்களே. இப்பொழுது உம்மை மன்றாடி கேட்கிறேன், நீ வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக. ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அருள் இரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்தில் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டு விடாதவர், மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே. உம்மை மன்றாடி கேட்கிறேன், இம்மக்களின் குற்றங்களை மன்னியும். உம் அருள் இரக்கத்தின் பேரழிவில் படி எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீ மன்னித்து வந்தது போன்றும் செய்யும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஆயினும் உண்மையாகவே என் உயிர்மேல் ஆணை, பூவோலை அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேல் ஆணை, எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருள் செயல்களையும் கண்டிருந்தும் 10 தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்த நாட்டினை காண மாட்டான். என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான். ஆனால் என் அடியான் கலாபு வேறுபட்ட மனநிலை கொண்ட என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டிற்குள் அவனை கொண்டு வருவேன். அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கி கொள்வர். இப்போது அமோலிக்கரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர். எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்திற்கு திரும்பி செல்லுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். பாஸ்கா திருவரு சாதனம் விசுவாசத்தின் ஐக்கியத்தில் உடலால் பிரிந்தவர்களை ஒன்றாய் திரட்டுகின்றது. ஆயரான புனித அதனாசியூஸ் எழுதிய ஈஸ்டர் கடிதம். சகோதரரே, திருவிழாவிலிருந்து திருவிழாவிற்கும் ஜெபத்திலிருந்து ஜெபத்திற்கும் பரிசுத்த நாளிலிருந்து பரிசுத்த நாளிற்கும் நாம் கடந்து செல்வது எத்துணை அருமையானது. ஒரு புதிய தொடக்கத்தில் நாம் நுழையும் காலம் அண்மையில் உள்ளது.
ஆண்டவர் பலியான பேறு பெற்ற பாஸ்காவின் அறிவிப்பே அது. வாழ்வின் உணவை உண்பதைப் போல் நாம் உண்கின்றோம். ஊற்றிலிருந்து பருகுவதைப் போல் நாம் அவரது விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் நமது ஆன்மாக்களுக்கு தொடர்ந்து புத்துணர்ச்சி ஊட்டுகின்றோம். இருப்பினும் நாம் எப்போதுமே தாகம் கொள்கின்றோம். திருப்தி அடைவதற்காக நாம் எப்போதுமே பற்றி எரிகின்றோம். ஆனால் தாகமுடையோருக்கு அவரே பிரசன்னமாயுள்ளார். அவரது நன்மைத்தனத்தால் திருநாளுக்கு அவர்களை அழைக்கின்றார். நமது மீட்பர் அவரது வார்த்தைகளை திரும்பவும் கூறுகின்றார். எவனாகிலும் தாகம் கொள்வானாகில் என்னிடம் அவன் வந்து பருகுவானாக. அப்பொழுது அவரிடம் வந்தவர்களின் தாகத்தை மட்டும் அவர் தணித்திடவில்லை. எவனாகிலும் எப்பொழுதாவது அவரை தேடுவானாகில் மீட்பரின் பிரசன்னத்தில் அவன் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றான். திருவிழாவின் அருள் ஒரு தருணத்திற்கு மட்டும் உரியதல்ல. அதன் மாட்சிமையின் கதிர்கள் மறைந்து விடாது. அதனை விரும்புவோரின் மனதை ஒளிர்விக்க அது எப்பொழுதும் அண்மையிலேயே இருக்கின்றது. ஒளிர்விக்கப்பட மனங்களுக்கும் பரிசுத்த மறைநூலை இரவும் பகலும் தியானிப்போருக்கும் அதன் வல்லமை எப்பொழுதும் இதனூடே இருக்கின்றது. பரிசுத்த சங்கீதத்தில் பேறு பெற்றோன் என்று அழைக்கப்படுபவனைப் போல இது உள்ளது. தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவனும் பாவிகள் நிற்கும் இடத்தில் நில்லாதவனும் பழிகாரர் இருக்கையில் அமராதவனும் பேறு பெற்றோன். ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் இன்புற்று அவரது சட்டத்தை அல்லும் பகலும் தியானிப்பவன் பேறு பெற்றோன். மேலும் என் நண்பர்களே, இத்திருவிழாவை முதலில் நிறுவிய இறைவன் ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாட நம்மை அனுமதிக்கின்றார். நம் மீட்பிற்காக அவரது மகனை சாவிற்கு கையளித்தவர் அதே நோக்கத்தோடு இத்திருவிழாவை நமக்கு அளிக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் இது கொண்டாடப்படுகின்றது. இவ்வுலகில் நம்மை சந்திக்கும் சோதனைகள் வழியாக இத்திருவிழா நம்மை வழிநடத்துகின்றது. இத்திருவிழாவினின்று ஒளிர்ந்திடும் மீட்பின் மகிழ்ச்சியை இறைவன் இப்பொழுது நமக்கு அளிக்கின்றார். ஒரே திருக்கூட்டமாக நம்மை உருவாக்கும் பொருட்டு நம்மை அவர் ஒன்று சேர்க்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் ஆவியில் நாம் அனைவரும் ஒன்றிக்க செய்கின்றார். திருவிழாவின் போது நமது கடமையாக விளங்கும் பொதுவான நன்றி அறிதலை நாம் ஒப்புக்கொடுக்க செய்கிறார். இத்தகையதே அவரது அன்பின் அற்புதம். வெகுவாக பிரிந்துள்ளோரை இத்திருவிழாவில் அவர் ஒன்றிக்கின்றார். உடலால் பிரிந்தவர்களை விசுவாசத்தின் ஐக்கியத்தில் அவர் ஒன்றாய் திரட்டுகின்றார். ஆயரான புனித அதானிசியுஸ் எழுதிய ஈஸ்டர் கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை. என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன். என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாகவே வரவில்லை. என்னை அனுப்பியவர் என் தந்தையே என்கிறார் ஆண்டவர்.
நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாகவே வரவில்லை, என்னை அனுப்பியவர் என் தந்தையே என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவருப்பிடிந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார், ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர் கொலை தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியில் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாகவே வரவில்லை, என்னை அனுப்பியவர் என் தந்தையே என்கிறார் ஆண்டவர். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாகவே வரவில்லை, என்னை அனுப்பியவர் என் தந்தையே என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். தம் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்டருளிய கிறிஸ்துவிடம் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பாடுகளை அனுபவித்து மாட்சியில் நுழையும் பொருட்டு நீர் எருசலேமுக்கு சென்றீர். உமது திருச்சபையை நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவிற்கு வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். விழா ஓர் ஈட்டியால் குத்தப்பட்டது, எங்கள் மனித பலவீன காயங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது திரு சிலுவையை வாழ்வளிக்கும் மரமாக்கினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் திரும்பிய கல்வனுக்கு நீர் மீட்பை வழங்கினீர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எளியவர்க்கு இரங்கும் ஆண்டவராகிய கடவுளே, எங்களுடைய வலுவின்மைக்கு தேவையான உமது நலமாக்கும் அருளை நோக்கி நாங்கள் மகிழ்வுடன் வந்து சேரவும், உமது திருவுளம்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.